வணக்க மக்களை, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திடீர் திருப்பமா மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். ஓபிஎஸ்க்கு அதிர்ச்சி கொடுத்த இபிஎஸ்ஆ? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் நெருங்கக்கூடிய நிலையில்தான் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல் என்பது உருவாகி கொண்டிருக்கிறதாம். இந்த வகையில் அனைத்து கட்சிகளும் தங்கள் தொகுதி பங்கீடு கூட்டணி என அரசுகளில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில் தமிழக அரசுகளில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த ஓபிஎஸ் திமுக இணைவு முடிவுதான் தேனி மாவட்ட அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்திய வகையில்தான் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ்ஸின் வாக்கு சதவீதம் செல்வாக்கு என்பதும் முக்குளத்தேவர் வாக்கு சமூகம் என்பதும் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய ஆதரவாக பார்க்கப்பட்ட வந்த நிலையில்தான் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில், அதாவது இன்று வரை அதிமுகவின் கோட்டையாக விளங்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது என்பதும், அதைத் தொடர்ந்துதான் இனிமேல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேனி தொகுதி என்பது திமுகவின் கோட்டையாக விளங்கக்கூடிய நிலையில்தான் ஓபிஎஸ்ஸின் நகர்வு இருக்கும் என்பதும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது நீண்ட காலமாகவே அவரை ஆதரித்து வந்த முக்கிய நிர்வாகிகள் திடீரென நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்த முடிவு என்பது அவரது ஆதரவாக மத்தியிலே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் அவர் நெருங்கிய ஆதரவாளர்கள் அறியப்பட்ட, அதாவது மார்க்கண்டேயன் கோட்டையின் முன்னாள் பேரூராட்சி தலைவர் அகிலன் மற்றும் பெரியகுளம் நகர நிகழர் உள்ளிட்ட பலரும் அவரது தலைமையிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்திருப்பது அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது நீண்ட காலமாகவே ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் அவர்கள் கூடவே இருந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அதிமுகவில் இணைந்திருப்பது அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த அரசியல் மாற்றத்தின் வெளிப்படையாகத்தான் அவர்கள் எல்லாம் தங்கள் வீடுகளில் நீண்ட காலமாக வைத்திருந்த ஓபிஎஸ் புகைப்படத்தை அகற்றி அதற்கு பதிலாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் இபிஎஸ் புகைப்படங்களை வைத்துள்ளார் என்று கூறப்படுகிறதா. இது சாதாரண நடவடிக்கையால் அல்லாமல் அரசியல் நிலைப்பாட்டின் வெளிப்படையான ஒரு அறிகுறியாக இதை பார்க்கப்படுகிறதா. ஓபிஎஸ்ஸின் கோட்டையாக கருதப்பட்ட பெரியகுளம் பகுதியிலே இவ்வாறு ஆதரவாளர்கள் கட்சி மாறி வருவதும் தேனி மாவட்ட அரசியலில் ஒரு முக்கிய திருப்பு முனையை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் என்பது எதிர்கால தேர்தலில் கணக்கீடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் அரசியல் வட்டாரங்கள் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. மொத்தத்தில் இந்த திடீர் மாற்றம் என்பது தமிழக அரசியலில் புதிய சமநிலை உருவாக்கக்கூடும் என்ற கருத்தும் நிலவுகிறதா. தேனி மாவட்டத்தில் உருவாகிய இந்த அரசியல் மாற்றம் என்பது வரும் நாட்களில் மேலும் பல்வேறு பரிணாமங்களை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் எவ்வாறு செயல்படும் என்பதை ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.